செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருச்சிலுவை மகிமையின் பெருவிழா. அன்புக்குரியவர்களே, கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்த பேராயர், தற்பொழுது அருளாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஃபுல்டன் ஷீன், தாவீது கோலியாத்தை 5 கற்களால் வென்றார், இயேசு பாவத்தை 5 காயங்களால் வென்றார் என்று குறிப்பிடுகின்றார். நன்மை தீமை அறிகின்ற மரத்தால் இவ்வுலகில் புகுந்த பாவத்தை சிலுவை மரத்தால் வெற்றி கொண்டவர் இயேசு. கடவுளின் குரலை கேட்காததால் அழிவை தேடிக்கொண்ட ஆதாமுக்கு மாற்றாக கடவுளின் குரலை கேட்டதால் அழிவை அழித்து மனிதகுலத்தை மீட்டவர் புதிய ஆதாமாகிய கிறிஸ்து. புனித புனவெந்தூர் இக்கருத்தை வேறு வார்த்தைகளில் எடுத்துரைக்கின்றார். சிலுவை என்பது ஓர் ஏணி, அதில் மனிதர்கள் கடவுளை நோக்கி ஏறிச் செல்கின்றனர், கடவுள் மனிதர்களை நோக்கி இறங்கி வருகின்றார் என்று சொல்கின்றார். திருச்சிலுவை மாட்சியின் விழாவாகிய இன்று சிலுவை வழியாக நாம் மீட்கப்பட்டோம் என்கிற உண்மையை மனதில் இருத்தி, சிலுவையின் மீதான நம் நம்பிக்கையை ஆழப்படுத்தி வாழ்வை நிறைவாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையிழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவுமில்லை, தண்ணீருமில்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய்ப் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய்ப் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்,
இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராக மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 13-17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுடன் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சாத்தான் புனித பதுவை அந்தோணியாரிடம், நீர்தான் பல புதுமைகள் செய்பவராயிற்றே, உலகை உம்மால் சுற்றி வர முடியுமா என்று கேட்டதாம். அதற்கு புனித அந்தோணியார் ஏன் முடியாது என்று சொல்லி தரையில் ஒரு சிலுவை வரைந்து, சிலுவைதான் என் உலகம், அதுவே என் மீட்பு என்று சொல்லி அதை சுற்றி வந்தாராம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் விலக்கப்பட்ட மரமாகிய நன்மை தீமை அறிகின்ற மரத்தின்
அதாவது தங்களது மனதின் தூண்டுதலால் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு அகன்று பாவத்தை நோக்கி நகர்ந்து தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இறை மாட்சியை இழக்கின்றனர். இத்தகைய இறை மாட்சியை இழந்த நிலையே பாவ நிலை என்பது. இறை மாட்சியை இழந்த மனிதர் தங்களது வாழ்வின் மகிழ்வையும் நிறைவையும் நிம்மதியையும் இழந்து நிற்கின்றனர். பாவங்கள் என்பவை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே குறுக்கே வருபவை. பாவங்கள் மனிதர்கள் கடவுளை நோக்கி நகர தடையாக இருக்கின்றன. கடவுள் தங்களை நோக்கி நகர்வதை கண்டுகொள்ள தடையாக இருக்கின்றன. இழந்த இறைமாட்சியை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக இயேசு பயன்படுத்திய கருவியே சிலுவை. கடவுளிடமிருந்து மனிதர்களை பிரிக்கும் பாவத்தை இயேசு சிலுவையில் வைத்து அறைந்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இறை மனித வழியை திறந்து வைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் என்று புனித பேதுருவும் 1 பேதுரு 2:24. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று புனித பவுலும் கொலோசையர் 2:14 கூறுவது எவ்வாறு சிலுவையின் வழியே இயேசு உலகை மீட்டெடுத்தார் என்கிற செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களை, சிலுவையின் வழியாக இயேசு நம்மை மீட்டார் என்பது உண்மை என்றாலும் சிலுவையின் பலனை நாம் பெற வேண்டுமெனில் நம் வாழ்வு மாற்றத்திற்கு உள்ளான வாழ்வாக மாற வேண்டியிருக்கின்றது. இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற வார்த்தைகளோடு நம் கிறிஸ்தவ வாழ்வு முடிந்துவிடக்கூடாது. நமது வாழ்வு முறையில் மாற்ற வேண்டும். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிறார் புனித பவுல் ரோமையர் 6:6. அதாவது இயேசுவோடு சிலுவையில் நமது பழைய பாவ இயல்பை அறைகின்ற பொழுது மட்டுமே இயேசுவின் மீட்பு நமதாக மாறும். அருளாளர் ஃபுல்டன் ஷீன் கல்வாரி மலை காட்சியை இறுதி தீர்ப்போடு ஒப்பிட்டு இவ்வாறு எழுதுகிறார். உலகின் இறுதி தீர்ப்புக்கான முன்னோட்டம் கல்வாரி மலையில் நடந்தது என்று சொல்லலாம். நீதிபதி நடுவில் இருக்க இரு பக்கமும் 2 கள்வர்கள் இருந்தனர். இருவருமே கள்வர்கள்தான். ஆயினும் வலப்பக்கத்தில் இருந்த கள்வன் தன் தவற்றை ஏற்றுக்கொண்டு மனம் மாறியதன் காரணமாக சிலுவையின் மீட்பு தன் வழியாக பாய்ந்தோட அனுமதித்தான். இங்கும் கூட அவன் கள்வனாகத்தான் இருந்தான், ஆனால் வித்தியாசமான கள்வனாக இருந்தான். விண்ணகத்தை தன் மனமாற்றத்தினால் திருடக்கூடிய கள்வனாக இருந்தான். இடப்பக்கம் இருந்த கள்வனோ தன் தீமையில் நிலைத்திருந்ததன் காரணமாக சிலுவையின் மீட்பு தன்னில் பாய்ந்தோட அனுமதிக்கவில்லை. இவ்வாறு ஃபுல்டன் ஷீன் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களை இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் நமது வாழ்விற்குள் சிலுவையாகிய துன்பங்கள் வருவதன் நோக்கமே நாம் நம் பாவ வாழ்வை விட்டு வெளியேறி இறைவனை நோக்கி நகர்ந்து நம் வாழ்வை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவே நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்மை வெறுப்பினாலும் கசப்பினாலும் காயத்தினாலும் நிரப்பிக்கொள்ளாமல் நாம் சார்ந்திருக்கிற மனித முறையிலான காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு இறைவனிடம் சரணடைகின்ற பொழுது அவரது முழுமை நம்மில் முழுமையாக பாய்கிறது. நாம் அனுபவிக்கின்ற சிலுவையாகிய துன்பங்கள் நம் குறைவுபட்ட தன்மையை நிறைவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்க முடியும். இயேசு தன் வாழ்வு முழுவதுமே தன்னை வெறுமையாக்கி கொண்டவர்தான் என்றாலும் சிலுவையில் அவரது வெறுமை உச்சத்தை அடைந்தது. இந்த வெறுமையின் உச்சத்தில் இறைமையின் முழுமையை அடைந்து மனிதகுலத்தை மீட்டெடுத்தார். நம் வாழ்க்கையில் கூட துன்பங்கள் நம்மை வெறுமையை நோக்கி தள்ளுகிற பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறைவனது முழுமையினால் நம்மை நிரப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பாக நம் துன்பங்களை நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். இதுவே திருச்சிலுவை விழா நமக்கு வழங்கக்கூடிய செய்தியும் சவாலும். மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களை எதிர்மறையாக பார்க்காமல் துன்பங்களின் உதவியோடு எங்களை வெறுமையாக்கி உமது முழுமையால் எங்களை நிரப்பிக் கொள்வதற்கான தருணங்களாக அவற்றை அணுக எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன்.
வல்லமை தாராயோ ஓ சிலுவையே, என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயிக்கவும் வல்லமை தாராயோ. நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். அச்சங்களகற்றும் திருச்சிலுவை, ஆறுதல் பேசிடும் திருச்சிலுவை. அச்சங்களகற்றும் திருச்சிலுவை, ஆறுதல் பேசிடும் திருச்சிலுவை. வல்லமை தந்திடும் திருச்சிலுவை, வருவீர் வணங்கி ஆராதிப்போம். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். பாவங்கள் மட்டுமே என் நிலுவை, குறைப்பார் யாரிங்கு என் பழுவை. பாவங்கள் மட்டுமே என் நிலுவை, குறைப்பார் யாரிங்கு என் பழுவை. இறைவனில் இணைந்தால் வாழ்வுண்டு, உணர்ந்தேன் அதையே உனை கண்டு. நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ,
மீட்புக்கு நீயோ உரமானாய். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோம், மீட்புக்கு நீயோ புறமானாய்.